இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து சூப்பர் மபாசாவோட காய வச்சு போட்டிருக்கோம். சூப்பர் மபாசா ட்ரை ஃபாடர். நம்ம எப்படி நம்ம கடலைக்கொடி, சோளப்பயிறு, வைக்கோல்லாம் காய வச்சு போடுறோமோ அதே போல் வந்து சூப்பர் மபாசாவை நீங்கள் காய வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? காய வச்சு போய் 4 நாளே காஞ்சிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து 30 நாள்லேயே வந்து நான் ஃபஸ்ட்டு கட்டிங் 70 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாதம் 25 to 30 நாளில் வந்து பச்சையாகவே அறுத்து வயலில் அப்படி போட்டு ஒரு நாள் அப்படியே பிரட்டி போட்டிங்கன்னா காஞ்சிரும். 4 days காஞ்சிரும். காய வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட்டி வைக்கோல் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வைக்கோல் சுற்றுற மாதிரி இல்லையா, இந்த மாதிரி பேல் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வைக்கோல் சுற்றுற மாதிரி இந்த சூப்பர் மபாசையும் சுற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அறுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சோளத்தட்டை அறுக்கிறாங்களே ரீப்பர் மிஷினை, டிராக்டர் மூலியமாகவும் இதை நீங்கள் அறுக்கலாம். அப்புறம் ப்ரஷ் கட்டர் மூலியமாகவும் நீங்கள் இதை அறுக்கலாம். ஓகேங்களா? அது நீங்கள் வந்து ஒரு 100 மாடு 100 ஆடு 200 ஆடு வச்சுருக்காங்களா, பெரிய பண்ணையாளர்கள் என்ன பண்ணாங்களா, ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இந்த மாதிரி சூப்பர் மபாசாவை போட்டு ஒரு டிராக்டர் மூலியமாகவோ நீங்கள் அறுத்து காய போட்டு இந்த மாதிரி பேல் பண்ணியோ, இது வைக்கல் பேல் பண்ணியிருக்கோம். நான் இப்போ இதை தான் கட்டியிருக்கோம். இதை கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் டிராக்டர்லேயே நீங்கள் சுற்றி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஆட்டுக்கு தைரியமாக போடலாம். ஆடு அருமையாக சாப்பிட்றோம் ஒன்று விடாமல். நம்ம வைக்கோலை விட இல்லை சத்து அதிகமாக இருக்குது. இல்லை வைக்கோல் சத்து அதிகமாக இருக்குது, வெயிட்டேஜும் அதிகமாக வரும். நீங்கள் மாடு ஆடு ரெண்டுக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். ஏன் இதை நான் சூப்பர் மபாசா காய வச்சு போடணும், வைக்கோல் பதிலாக போடலாங்கன்னா வைக்கோலில் சத்து அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து இப்போ வைக்கோல்லாம் வந்து சீசன் மட்டும் தான் கிடைக்கும். எப்போ நெல் இருக்கிறாங்களோ அப்போ தான் வைக்கோல் கிடைக்கும். சோளப்பயிறு வந்து சோளத்தட்டையும் வந்து சீசனுக்கு தான் கிடைக்கும். கடலைக்கொடியும் சீசன் தான் கிடைக்கும். கடலைலாம் ஓவர் ரேட்டு. கடலைக்கொடி வாங்குறது ஒரு ரேட்டாக இருக்கும், அதை ஏற்றிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் காசும் ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் வயல்லே சூப்பர் மபாசா போட்டால் மாதம் நீங்கள் அறுத்து போட்டினாவே உங்கள் பண்ணையில் வந்து இந்த காஞ்ச தீவன பிரச்சனையே வராது உங்களுக்கு. நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் இப்போ ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்கோம். போட்டு நீங்கள் பச்சை தீவனமே போட தேவையில்ல ஆட்டுக்கலாம். இந்த சூப்பர் மபாசா காய்ச்சி போட்டாவே உங்கள் ஆடு நல்லா வெயிட் ஏறும், நல்லா கறி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாட்டுக்கு போடுறோம், கண்ணுட்டி போகிறோம், எப்படி சாப்பிட்ணுன்னு பாருங்கள். இந்த மாட்டுக்கு என்ன போட்டாச்சு, கண்ணுட்டிக்கு போகிறோம். அந்த மாட்டுக்கு போட்டுக்கலாங்களா? வாங்க